அதான் நினைச்சு வருத்தம், இதை நினைச்சு வருத்தம், அந்த பிரச்சனை நினைச்சு வருத்தம், எல்லாத்தையும் நினைச்சு வருத்தம் போற தூங்க முடியல. நைட் ஆனா என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. ஏன்டா வீட்டுக்கு வரோம், வேலை இருக்கும் போது நல்லா இருக்கிறேன், வெளியே இருக்கும் போது நல்லா இருக்கிறேன், வீட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியான ஒரு பயம், ஒரு சோகம், ஒரு ஒரு வேதனை. எல்லாம் என்ன பண்றது, ஒரு ரெஸ்ட் இல்லையா, ஒரு இளைப்பாறுதல் இல்லையா, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கும்ல. அதுதான் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். everlasting supernatural rest. நீ உங்க வாழ்க்கையில் அதை நினைச்சு யோசிக்கிறேன், என் திருமணத்தை நினைச்சு யோசிக்கிறேன், என்னுடைய ஃபியூச்சரை நினைச்சு யோசிக்கிறேன். அது நினைச்சே பயமா இருக்கு. காலேஜுக்கு போறது நினைச்சா பயமா இருக்கு, ஸ்கூலுக்கு போறது நினைச்சா பயமா இருக்கு, வேலைக்கு போறது நினைச்சா பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய அரணான கோட்டை, உன்னதமான மறைவு, என்னை விசாரிக்க கூட யாருமே இல்லை பாஸ்டர். நான் எல்லாத்துக்கும் விசாரிக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை நிக்கிறேன், எனக்கு கேட்க யாருமே கேடோ கெட்டுப்போ என்னமோ ஆயிட்டு போன்னு ஒரு மாதிரி அனாத மாதிரி, ஒரு ஒண்ணுக்குள் ஆக்கி இல்லாத மாதிரி என்ன வச்சுட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்தம் யாரும் இல்லை, எனக்கு பந்தம் யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல சொல்லு, உன் பாரத்தை எல்லாம் அவரிடத்துல சொல்லு. இன்னைக்கு என் ஆண்டவர் உனக்கு தஞ்சமாய் வரப்போகிறார், சொந்தமாய் வரப்போகிறார். அந்த ஆண்டவர் 2 கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே உங்க வெறுமையை நினைச்சு, உங்க போராட்டத்தை நினைச்சு, என் சொந்தம் ஒருத்தர் இருக்கிறாரியா. உங்க கண்ணுக்கு முன்பதாக நான் அனாதையா தெரியலாம், ஆனா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆசையா, என் இயேசுவே நீரே என் சொந்தம், நீரே என் தஞ்சமே, நிலையற்ற வாழ்வில் நிம்மதி நீரன்றி யாரும் இல்லை. நிம்மதி தரார் ஐயாமா. நிலையற்ற வாழ்வில் நிம்மதி நீரன்றி யாரும் இல்லை. என் இயேசுவே, என் இயேசுவே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அவர் கோலும் தடி என்னை தேற்றும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எந்த இடத்துல உங்களுக்கு பாதை தெரியல நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதே இடத்துல அணையாத தீபமான இயேசு, வெளிச்சத்தை தருகிற இயேசு, நானே ஒளியா இருக்கிறேன் சொன்னவர் உனக்கு வெளிச்சம் தர போறார். நீ நடக்க போற, சூப்பரா இருக்க போதும் பாதை. நம்பி பாட்டீங்களா? நான் கைவிட மாட்டார் ஐயா. நான் நம்பி நடப்பேன், அவர் கையை பிடிச்சு நடப்பேன். ஈருளாம் பாதையில் அணையாத தீபமா என்ன வழி நடத்துவாரு. ஈருளாம் பாதையில் எங்க அப்பா ஏசப்பா நடத்துவார். அணையாத தீபமா, காய்கள் இடராமல் சேதம் அடையாமல், காய்கள் இடராமல் சேதம் அடையாமல், கரத்தாய் தாங்கி நீ சீரகாய் மூடினே. தேங்க்யூ. உம் கரத்தாய் தாங்கி நீ தஞ்சமே. நம்பிக்கை வருதுப்பா. நிலையற்ற வாழ்வில் நிம்மதி நீரன்றி யாரும் இல்லை. நிம்மதியற்ற வாழ்வில், நிலையற்ற வாழ்வில் நிம்மதி நீரன்றி யாரும் இல்லை. இயேசுவே, இயேசுவே. தாய் என்ன வேணான்னு சொல்லிட்டான், தந்தையும் கூட
பேசுறதே இல்லை, எங்க அப்பா பேசுறதே இல்லை, உறவினர் எல்லாம் இழந்து போன நிலைமையில் இருக்கிறேன் பிரதர். நானும் சொல்றாரு, உன் தாயா இருப்பப்பா, உன் தகப்பன் சுமப்பது போல நான் சுமப்பேன், உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். எத்தனை நன்மை செஞ்சிருக்கிற, எத்தனை நிக்க வச்சிருக்கிறேன்ல. ஆமா, உனக்கு யாரும் இல்லதான் விசாரிக்கிறேன், நான் விசாரிக்கிறவர் ஆனபடியா உன்னை இவ்வளவா நடத்திட்டு வந்தேன்ல. தம்பி தங்கச்சி ஐயா அம்மா அங்கிள் ஆண்டி யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவர் இருக்கிறார்கள் நம்பினாலே போதும், பாதி பிரச்சனை வராது, பாதி போராட்டத்தை நீ ஈஸியா மேற்கொள்ளலாம். என் ஆண்டவர் எங்கூட இருக்கிறார், என் சொந்தமா இருக்கிறார், என் தங்கமா இருக்கிறார், என் பட்சமா இருக்கிறார். அதுதாங்க ஆராதனை, அதுதான் நம்பிக்கை. ஆமா ஆமா ஆமா, சூப்பர். நம்புறேன் நம்புறேன். எத்தனையோ நன்மை யோசி 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 என் வாழ்வில் செய்தவரே, செய்து வரும் பாடு. ஆமா செய்து வரும், என் வாழ்வில் செய்து வரும். தாயா தகப்பனா அதற்கு மேலாய், தாயா தகப்பனா அதற்கு மேலாய் அன்பு காட்டி நீ பேற்றி நடத்தினே. நம்புறப்பா, உங்க அன்பு காட்டி நீ பேற்றி நடத்தினே. இயேசுவே நீரே என் சொந்தம், நீரே என் தஞ்சமே, நிலையற்ற வாழ்வில் நிம்மதி நீரன்றி யாரும் இல்லை. உணர முடியுதாமா ஐயா, உணர முடியுதா? நிலையற்ற வாழ்வில் நிம்மதி நீரன்றி யாரும் இல்லை. பாத்தீங்களா? இயேசுவே நீரே, நீங்க தான் என் தஞ்சம். நீங்க இல்லடா முடியாது முடியாது. இந்த உலகத்துல கொடூரமான மனுஷன் இருக்கிற இடத்துல பிரச்சனை, ஐயோ ஐயோ முடியாது. நீரன்றி யாரும் இல்லை, நிலையற்ற வாழ்வு, நிலையற்ற வாழ்வு நிம்மதி நீரன்றி இயேசுவே. இயேசு இருக்கிறார். கொடூரமான மனிதர்கள், அவமானப்படுத்துற மனிதர்கள், உபத்திரவத்தை தருகிற மனிதர்கள், இங்க நல்லாவே இருக்கக்கூடாது நினைக்கிற மனிதர்கள், உன்னையெல்லாம் போய் நான் விசாரிக்கணுமா, உன்னையெல்லாம் நான் போய் பார்க்கணுமா, உன் இடத்துக்கு உன் ரேஞ்சுக்கெல்லாம் நான் இறங்கி வரணுமா அப்படின்னு இருக்கிற மனிதர்கள் மத்தியில வாழறது கடினம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள பார்க்காது, நான் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன், நான் உன்னை சுமக்கிறவராக இருக்கிறேன். அதனால நிம்மதியா இருப்பா. நிலையற்ற வாழ்வில் நிம்மதி தருகிற இயேசு வாழ்க்கையில வருகிறார். எல்லா செவத்துலையுமே பாத்தீங்கன்னா, சிஎஸ்ஐ செவத்துல, டிஎல்சி செவத்துல, ஆர்சி செவத்துல 3 வருஷம் எழுதியிருப்பாருங்க. வருத்தப்பட்டு அரசுக்கு எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த இயேசுவை கொண்டிருக்கிறாரு, அவரை நம்பி கால் எடுத்து வைங்க, உங்களுக்கு சகலத்தையும் செய்வார். ஆமென் ஆமென்.